கோரக்கே கோரக்கே எங்கடா கோரக்கே? உள்ள வாங்கிட்டு இருக்காரு. என்னது வாங்கிட்டு இருக்கானா? ஏய் கடைக்காரா, இந்த கோரக்கு ஒரு இளநீ தான் குடிச்சான். சொன்னா 2 இளநீனா? அப்புறம் ஏன்டா ஒண்ணுன்னு சொன்னேன்? பெரிய எடுத்து பையன் பாக்குறேன், இல்லைன்னா வெட்டி வேப்ப மரத்துல கட்டி வச்சிருவேன். போடா. வேப்ப மரத்துல கட்டிடுவியா? நானா 8 மாழம் வேஸ்டியாடா. ஏய் டேய் கோரக்கே, ஒரு குட் நியூஸ். தாமரைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. தாமரையே பொண்ணு தான்டா. அதே அவன்டா டவுட்ல பாக்க கோரக்கே இப்படி பேசியே வீணா போயிட்ட. சாரி டெய்லியும் பேசி பாராளுமன்றத்துக்கு போறீங்களா? பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா தனியா பேசுறவன் தான்டா நீ. யாரா அவன்? உன் ஊருக்காரன் தானே? ஏன் ஊருக்காரன்? ஊரு கொடைக்கானலாம். ஓ, அந்த நின்னத்துல முருங்கா பறிப்பான் அவனா? ஆமா. டேய், அவனை கிட்ட பார்த்தாலே தூர பார்த்த மெத்தண்டா இருப்பான். தாமரையை நான் தண்ணி ஊத்தி வளர்ப்பேன், அவன் வந்து உர போடுவானா? விட மாட்டேன் அந்த உட்லண்ட்ஸ் மூக்கன. என்ன பெரியவரே? கல்யாணம் முடிய வரைக்கும் சட்டையே போட மாட்டேன். சத்தியமா? சத்தியமா தான். சட்டையை கேட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கல. நீ போட உரண்டா அந்த கொடா மிளகா மூக்கன. டேய், இந்த புழு செருப்பு நல்லா இருக்கு, எடுத்து வைங்கடா. பூசாரி நிறுத்துடா உன் ராமாயணத்தை. நிறுத்துடா. கரெக்ட்டா வந்தாலும் கரெக்ட்டா ஆசீர்வாதம் பண்ணி வந்துட்டு அச்சதைய போடுப்பா. என் கையால அவனுக்கு வாக்கரிசி போடலான்னு பார்த்தா வாழ்க்கரிசி போட வச்சானுங்களே. இனிமே தான்டா இந்த ஜெண்டாவோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. கோரக்கே கடைசி வரைக்கும் நீ நினைச்சது நடக்கல. நீ நினைச்சது நடந்துச்சுல்ல? டேய், நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்குது. கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன்டா. பாருங்க 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 பாருங்க. நீ கழுத்து நீட்டு மீதி 2 நீங்க கட்டுங்க. டேய், கேமரால கட்டினுங்கற அது கழுத்துல கட்டு. நிறுத்துங்கடா. ஏய் நிறுத்துங்கடா. நிறுத்துங்கடா. இவனா? ஏய் கோரக்கு, நிறுத்துடா அந்த கர்மாந்திரத்தை. உன்னை கண்டா எனக்கு இனிமே ஆவே ஆவாதுடா. என் தாமரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உன் வாழ்க்கை மேல எனக்கு வந்துருச்சுடா வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. டேய் சண்டி, நீ ஊருக்கு போடா ஒண்டி. ஏய் கோரக்கு, கிளவி கூப்பிடுது. இந்த கேள்வியை கொன்னாதான் என் ஃபீலிங்ஸ் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் புரியும். முதல்ல கொல்றேன். ஏய் தாமரை. என்னடா மாமா? நல்ல மரியாதை. நீ கோவப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனால மாமா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? சவுத் தோப்புல இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பையனையும் உன்ன மாதிரி சுமாரா ஒரு பொம்பளை குழந்தை பெத்துக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இது என் ஜெண்டா மேல என்னடா சண்டா குண்டான்ற? நான் அண்டா காலமுடி தேடி. நீ எப்போ வந்த? நீ அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னீல்ல, அப்ப வந்துட்டு. ஏய், உன்னை கொன்னாதாண்டி என் காதல் அவளுக்கு புரியும். ஓ மூலிய கருகி என் ஜெண்டாக்கு நான் படிக்கல. நான் கோரக் சிசி இல்லடி. உனக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். வெந்திருக்கா? வெந்துருச்சு. அப்ப 2 ஈடுத்தை. சரி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லு. ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை. டேய், சாப்பாடு எப்படா ரெடி ஆகும்? ஏய் கிண்டி சண்டிடா. ஏன் ஒரு நாள் கிண்டின்னு வச்சு சுத்த மாட்டியா? சரி மாத்திக்கிறேன், சொல்லு. இங்க பார், தாமரை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தான் சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிச்சு. ஊர் முடிவு பண்ணல, இந்த வீட்ல ஒருத்தனாவது முடிவு பண்ணானா? எதிர்த்து பேசுறான். டேய், உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுடா. பருப்பு வந்திருக்கான்னு பாரு. டேய், இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட வேண்டியது தானே? எத்தனை முறை சொல்றது உனக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு? போ, நானே வரேன். போ. சரி. அந்த புளிச்சீரை அரிஞ்சு சொன்ன அரிஞ்சு பாக்க வில்லன் மாதிரி இருக்கான். சோத்த பார்த்தா ஓடி போயிடுறான். எப்படியா சமாளிக்கிறீங்க? அவன் ஒரு சோத்து பண்ணுங்க. பாயாசத்தை கிண்ணத்திலாவது குர்றா. யோ, தாய் மாமன் சொல்ற, முதல்ல சாப்பிட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் மீன் தான் சாப்பிடணும், போயா. உன்னை அடிச்சு ஆங்கர்ல மாட்டுவாண்டா அந்த கோரக்கு. ஜண்டா மாத்திரை சொல்லு. ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை, ஜண்டா மாத்திரை 10 டைம் சொல்லு. ஜண்டா மாத்திரை. உள்ள கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடனா ஜண்டா மாத்திரை, தலைவலி மாத்திரை வெறுப்பேத்திட்டு இருக்க. வாய முர்ரா பஞ்சாப் மூஞ்சி. ஆரம்பிச்சிட்டான். இந்த கோரக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பந்தில யோசிச்சான், 2வது பந்தில தீவிரமா யோசிச்சான், 3வது பந்தில முடிச்சிட்டான். சோத்தையா? உன்னை கொன்னுடுவண்டா. டேய் யோ, நீ அவரை எப்படி கொல்லுன்னு தெரியாம முதல்ல ஐடியா சொல்லியா. இதுக்கு பேரு தான் தாலி. இது யாருக்கும் தெரியாது பாரு. ஏய், தாமால் தட்டுல இந்த தாலி இந்த கோரக் சுட்டுட்டான். நல்ல நேரத்துல தாலி காணாம போச்சுன்னு சொல்லி ஊரு மக்கள்லாம் சேர்ந்து அவன் மூஞ்சில காரி காரி பூன்னு துப்போம். இத பார்த்த தாமரை கண்ணீரோட தலை குனிஞ்சு நிப்பா. அப்ப நீங்க 5 பேரும் போய் தாமால் தட்டுல இந்த தாலி போனா என்ன, கோரக் கையில ஒரு தாலி இருக்குது, நீ கட்டிக்கோ, அந்த குதிரை வாயனை வெட்டிக்கோன்னு சொல்லு. இதுதான்டா அந்த ஜண்டாவோட ஆணை. தாமரை எனக்குத்தான்.
கிழிச்சிட்டான். பார்த்தல்ல என் ஜண்டாவை எனக்கு உத்தரவு கொடுத்துட்டான். கிழிச்ச யாரா நீ? அங்க அவன் தாலியே கட்டிட்டான். டேய், தாலி என் கையில இருக்கும்போது அவன் எப்படிடா கட்டுவான்? அந்த தாம்பாள தட்டுல இருக்க தாலியை தான் எடுத்து கட்டினான். அப்ப இந்த தாலி யாரு? ஏய், குடா தாலிய போடி. புருஷன்கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேன் பாரு. யார் தாலியாவது அறுத்துட்டு வர வேண்டியது, எல்லாரும் சேர்த்து அடி வாங்க வைக்க வேண்டியது. இதே வேலை போச்சு உனக்கு. கல்யாணம் தான்டா பண்ணிருக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடத்துறான்னு நான் பாக்குறான்டா. நெல்லு. ஏ கிழவி, என்ன கையில இது? பாலு எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உனக்கா? செருப்பு பிஞ்சு வேணும் ஆ. மாப்பிளைக்கு. ஏன் அந்த ஒட்டக மூக்க பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்த மாட்டானா? கூடாத போ. என்ன பாக்குற? எடுவாட்ட வேலை. பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை குடிச்சு விட்டாடா. எடுவாட்ட வேலை. வாயமுறி கிழவி. நான் குடிக்க வேண்டிய பாலை அவன் குடிக்க பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு முன்னாடியே நான் குடிச்சேன். இந்த காலி சொம்பேத்தின் போய் அவன் தலைமோட்ல வை. பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டான்னு சொல்லி ஊரே அவனை காரி துப்போம். அந்த அவமானம் தாங்க முடியாம எந்த புளியா மரத்துல என்ன தூக்கு போட்டு தொங்கு சொன்னானோ அதே புளியா மரத்துல காலில அவன் தொங்குவான். அத பார்த்த தாமரைய காலில மண்டிட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தோத்திரம் பண்ணுவா. அப்பதாண்டி இந்த கோரக் முழுமை அடைவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உன் தலைமையில அம்மிக்கல்ல போட்டு கொன்றுவேன். வாடி தாமரை, சொல்டா, எப்படி உன் ஃபர்ஸ்ட் நைட் நித்தன பாத்தியா? அப்படி என்னடா பண்ண? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டிய பாலை நான் குடிச்சிட்டேன். லூசு பையலே, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலடா முக்கியம். இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணமே ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலை தவிர வேற என்னடி முக்கியம்? சொல்லிட்டு போங்கடி. ஏன் ஜண்டா மந்திரத்தால் அது என்ன? மாப்பிள்ள, என்ன டென்ஷனா இருக்கீங்களா? பிரசவத்துக்கா வந்திருக்கோம், செக்கப்க்கு தானே வந்திருக்கோம். சும்மா இருங்க நீங்க வேற. ஐ அண்ணி வந்தாச்சு. தாமரை டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை கை சுப்பு தான். டாக்டர் சொன்னாங்க பின்னாடி அது பெரிய கை சுப்பியா வரும்னு. அப்ப ஒண்ணு மாதிரி இருக்குமாமா? போ மாமா. ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் பப்ளிக், நீங்க தாமரையை கூட்டிட்டு போறீங்க, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, பாத்து பத்திரமா கூட்டு போங்க. கங்க்ராச்சுலேஷன், ட்ரீட்மெண்ட் மறந்துடாத. எப்ப வேடா? கோரக், நீ ஏன் எங்களை விட்டு போற? நீயாவது என் கூட இருக்கலாம்ல? நம்ம குடும்பமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? நீ என் கூட வந்துடுறா. இல்ல கோரக், எனக்கு தாமரோட தான் வாழ கொடுத்து வைக்கல. அவ வாழ்ந்த இந்த வீட்டுல அவன் நினைப்போட நான் இங்கேயே வாழ்ந்துடுறேன். இறந்து போன தாமரை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் மகன் வாழ்க்கைக்கு ஒரு தொட வேணும். அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும் சாமி. அதுக்கு நீங்க தான் எப்படியாவது ராதிகா குடும்பத்தை பழனிக்கு அனுப்பிச்சு வைக்கணும் சாமி. அவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் சாமி நடக்கும். நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படுறதுனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். சரிங்க சாமி.
அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. சத்தியமா செய்ய மாட்டோம். நீங்க என் கட்டுப்பாட்டுல வந்துடணும். சரிங்க சாமி. உள்ள வாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. கரெக்ட் சாமி. உங்களை காத்து கருப்பு பில்லி சூனியம் சுத்தி வர்றதுனால ஒரு வருஷத்துக்கு நீங்க பள்ளியில போய் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் சாமி வேற ஏதாவது ஊருக்கு போக கூடாதா? போலாம், அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை தான். பழனியில எம்பெருமான் முருகன் இருக்கிறதுனாலையும் 18 சித்தர்கள் இருக்கிறதுனாலையும் போகரோட அருள் அங்க நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் பழனிக்கு போறது தான் உங்களுக்கு நல்லது. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நாங்க உத்தரவு வைக்கிறோம். நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. அக்கா எங்க போற? புது வீடு பால் காய்ச்ச வேணுமா? பால் வாங்க போறேன். சரி நானும் வரேன். சார் இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க தேவைப்படுது. அப்படியா? எவ்வளவு பேர் வேணாலும் வச்சுங்க. சரி, பிரச்சனை இல்லை. 2 நாளைக்குள்ள இந்த வேலையெல்லாம் சரி முடியணும். சார், கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். அக்கா சீக்கிரம் வாக்கா. சீக்கிரம் முடிச்சிடுவீங்களா? ஓகே சார். என்னடி அங்க பாருக்கா. எங்க? ஓகே சார், 3 நாள்ல பக்காவா முடிச்சிடலாம் இருந்தவே சார். மாட்டேங்கடா. சண்டி இங்க எப்படி? சீக்கிரம் வாங்க சார். கேப்போம். போயிட்டு இருக்கா. ஆமா, 10 சித்தாளு 10 பெரிய ஆளு அதே பிளாட் தான். வந்துருங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இப்ப வேலைக்கு வந்து கேட்டா நான் என்னமா பண்ண முடியும்? இப்பதான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். நம்மள பார்த்தா சித்தாள் மாதிரியா இருக்கு. இதுக்கு தான் குளிச்சிட்டு வரணும்ன்றது. பால் வாங்குறதுக்குலாம் குளிச்சிட்டா வருவாங்க. நீ கேட்க வந்தது கேளு. உங்க கூட பேசிட்டு இருந்தவரு சண்டி தானே? ஆமா, சண்டி எங்க இன்ஜினியர். என்ன அவர் ரெக்கமெண்டேஷனா? அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க நான் தான் மேஸ்திரி. நான் வச்சதான் சட்டம். வேலை கிடையாது. போமா. யோ, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? யாரு? நாங்க வீடு கட்டணும். நீங்க தங்கறதுக்கா? ஆமா. அப்ப பெரிய வீடா தான் கட்டணும். இன்ஜினியர் சார பார்க்கணுமா? ஓகே, சார் சைட்ல தான் இருக்காரு. வாங்கம்மா. அம்மா வாங்க. வாங்கம்மா. எப்படி சமாளிச்ச பாத்தியா? வா. சார் டெலிவரிக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிக்கிற வழி. ஓகே சார். பிரச்சனைக்கும் காரணம் எங்க அப்பா தான். உனக்கு என்னம்மா, நினைச்ச பையனோட சந்தோஷமா வாழ்க்கை அமைய போகுது. கல்யாணமும் ஜாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்க இந்த அப்பா உயிரோடு இருக்க மாட்டான். நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலித்தனமா முடிவெடுப்பேன்னு நான் நம்புறேன். உங்க வீட்டுக்கு வந்தோம். எங்க சண்டி அவரை பார்க்கணுமே. அவர் வீட்டை வித்துட்டு போயிட்டாரு மேடம். எங்க இருப்பாரு? அவருக்கு கல்யாணம் நாங்க தெரியாது மேடம். கல்யாணமா? ஆமாங்க. கல்யாணமா? அது ராதிகா என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னம்மா வீரவாசனம்லாம் பேசிட்டு காதலனை பார்க்க போறேன்னு போனேன். என்னாச்சு? உன் காதலன் எஸ் ஆயிட்டானா? அவன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான். நீ என்னடானா காதல் கத்திரிக்கான வாழ்க்கை சோகமாகிட்டு பைத்தியக்காரமே அலைஞ்சிக்கிட்டு இருக்க. போ. என் வாழ்க்கையே கெடுத்துட்டல. ஏன் உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சாகுற வரைக்கும் அந்த ஊரே ஒண்ணு கேட்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. எப்படி இருக்கு சாண்டி? உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க ராதிகா? அவ எப்படி இருப்பா? இப்போ உங்க நினைப்பாதான் இருக்கா.
தாமரை போனதுக்கு அப்புறம் என்னால இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே முடியல. என் வாழ்க்கையே சூனியமாயிருச்சு. உங்க தங்கச்சிக்குன்னு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ். அது ஒரு நிமிஷம் சண்டி, ஒரு